ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டொமேட்டோ ஊறுகாய். இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே பெரிய சைஸ் நாட்டு தக்காளி நல்லா பழமாக இருக்கிறது 10 எடுத்து வச்சுருக்கேன். 100 ml ஆகிற அளவுக்கு எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், உப்பு உங்கள் ருசிக்கு தக்கப்பட, பெருங்காயம் கொஞ்சமாக, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, கருவேப்பிலை கொஞ்சமாக, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சமாக. இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இங்கே ஒரு குக்கர் வச்சுட்டு, குக்கரில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காத நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட இது கூடவே சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு இது ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது ஒரு விசில் வந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இது வேகட்டும். நம்ம இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு இப்போ இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட வெந்தயம் கூட இதை கூடவே சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா வாசமும் மாறி வரும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கைவிடாத பொரிச்சிக்கலாம். தீஞ்சிட்டால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், கடுகு கசக்கும். அதனால் பார்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் மணம் வர வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆன போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சைடில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சுருக்கிற தக்காளி கூட ரெடியாக இருக்குது. நல்லா மெத்தன் வெந்துட்டுருக்கு ஒரு விசிலுக்கு. இப்போ இதில் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்குது. இது ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடும். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகு, வெந்தயத்தை போட்டு நல்லா தூள் பண்ணிக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்க தக்காளி பியூரி போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கேஸ் மேலே ஒரு பாண்டலி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் மொத்தமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாமே போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூடவே நம்ம ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி உரித்து 1-2 நசுக்கி வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி சேர்க்குறதுனால நல்லா மணமாக இருக்கும், ருசி கூட நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை கூட இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம் இந்த மாதிரி நம்ம சேர்க்குறதுனால நல்லா ருசியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். பெருங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கை விடாதேத்தை மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இங்கே நான் செஞ்சிட்ருக்க இந்த குவான்டிட்டிக்கு இந்த 3 டேபிள் ஸ்பூன் ஆவரவளோ தனி மிளகாத்தூள் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மெஷர்மெண்ட்டு. இப்போது இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு, வெந்தயத்தூள் கூட இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், கைவிடாத. இந்த கடுகு தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது சைட்லலாம் எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் காய வைக்காதே டொமேட்டோ ஊறுகாய் எவ்வளோ ஈஸியாக ரெடியாக இருக்குன்னுட்டு. இது நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2லேருந்து 3 மாதம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி இருக்கட்டும். ரொம்ப நன்றி.